பிரியா லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன கொடுத்தேன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு வானலில் 1.5 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 3 காஞ்ச மிளகாய் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இது கூட 3 டேஸ் காய வச்ச கருவேப்பிலை எடுத்துட்டு அது கூட மிக்ஸ் பண்ணி வறுத்து எடுத்துக்கிட்டேன். வறுப்பட்டதும் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். மிளகும் வந்து உங்கள் காரத்திற்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வானலில் எண்ணெய் இல்லை நெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு சேர்த்த பிறகு க்ரன்ச்சினஸ்க்காக வேர்க்கடலையும் முந்திரியும் சேர்த்துருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, காஞ்ச மிளகா நல்லா வறுத்ததும் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம வடித்து வச்சுருக்க சாதம், 1 ஸ்பூன் ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸ் இது சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பரான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மிக்ஸை வந்து நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 3 மந்த்ஸ் ஆனாலும் கெட்டு போகாது. எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இந்த ரைஸோடு நான் அவளுக்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரை தான் ரெடி பண்ணி கொடுத்தேன்.